Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு Maharashtrian dish Chakolya எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பிரஷர் குக்கர்ல 1/4 கிலோ மட்டன் போன்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் எல்லாமே ஹை ஃப்ளேம்ல 3 நிமிஷம் விட்டுட்டு 10 minutes லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் போன்ஸ் குக் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பவுல்ல இங்க 2 கப் ஆட்டா மாவு எடுத்துர்க்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி பதம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்காவே பிசைஞ்சு கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 minutes விட்டுடுங்க. ஆயில்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனை தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கையில் ஒரு சின்ன பால் இப்போ பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுடணும். சின்னதாக எடுத்து ரோல் பண்ணி அப்படியே விட்டுடணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு கத்திரி எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகும் தான், பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆட்டா பால்ஸ்லாம் செஞ்சு முடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உங்கள் காற்றுக்கு தகுந்தபடி மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு நம்ம இந்த ஆட்டா பால்ஸ் செஞ்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதுங்க. அதுவே நல்லா வெந்து மேலே மிதந்து வரும். அது வந்த பிறகு இன்னொரு பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 10 to 15 minutes நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்த பிறகு கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சோக்கோலியா ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.